வணக்கம் நண்பர்களே. சேலம் 8 வழிச்சாலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ அதை எதிர்த்து பல விவசாயிகள் போராடினார்கள். அந்த போராட்டத்தை பின்னிருந்து அப்போது இயக்கியது திமுக என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இந்த சேலம் 8 வழிச்சாலை வந்துவிட்டால் நமக்கு நிலங்களுடைய மதிப்பு கூடும் என்று திருவண்ணாமலை அதை சுற்றி இருக்கிற இடங்களிலெல்லாம் நிலத்தை அந்த ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும். வேலு என்று சொல்லப்படுகிறது. சரி, அது உண்மையோ பொய்யோ? செய்யாறு அதை சுற்றி இருக்க பகுதிகளில் சிப்காட் என்ற தொழில் நகரங்கள் ஏற்படுத்துறதுக்காக அன்றைக்கு முயற்சி எடுத்தார்கள். அப்போ அங்கே இருக்க விவசாயிகள்லாம் இங்கேருந்து போராடினாங்க. அப்போது ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி அந்த சிப்காட்டை எதிர்த்து போராடின விவசாயிகளில் பொதுவாக இந்த மாதிரி போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் போராடுறவங்கள கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க, விட்டுருவாங்க. ஆனால் இதில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. விவசாயிகளை ரிமாண்ட் பண்ணது மட்டும் இல்லை, குண்டர் சட்டத்தில் அடைத்தார்கள். எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் பாருங்கள் செஞ்சது ஸ்டாலின் அரசு விவசாயிகளை. ஆனால் அடிக்கடி இவர் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நான் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன், நானும் டெல்டாக்காரன், அவங்க அப்பா கருணாநிதி மாதிரி எந்த இது வந்தாலும் நானும் நீயும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது அவங்க வழக்கம். அப்போது அவங்கள சிறையில் அடைத்தது, குண்டர் சட்டம் போட்டது ஒரு பக்கம்னா, ஒரு வார்த்தை சொன்னார். முதலமைச்சருக்கே தெரியாமல் அந்த நிகழ்வு நடந்துருச்சு, குண்டர் சட்டம் போட்டாங்க, அது தெரிஞ்ச உடனே அவர் நீக்க சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. சரி, அது கூட ஏற்றுக்குவோம். அந்த குண்டர் சட்டத்திற்கு பரிந்துரைத்த மாவட்ட எஸ்பி, கலெக்டர் இந்த 2 பேரும் என்ன பண்ணீங்க? கையெழுத்து போட்டாங்கல்ல முதலமைச்சருக்கு தெரியாமல். இதுவே ஒரு கேவலம். அந்த கேவலத்தை செஞ்சவங்களையும் தண்டிக்காமல் விட்டது மகா கேவலம். அது ஸ்டாலின் கேவலம். அது என்னன்னு தெரியல, அதை விட்டுருவோம். பரந்தூர் விமான நிலையம் இன்னும் 900 டேஸ்க்கு மேலே அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. சுற்றி இருக்கிற 14 கிராமங்களுக்குள்ளே நீங்கள் உள்ளே போக முடியாது. ஏரிகள், விளைநிலம், 3 பூகம் விளையக்கூடிய விளைநிலம் எல்லாம் இருக்குது. இதை நம்பி ஒரு 4 இடங்கள் விமான நிலையத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு அப்புறம் இந்த இடத்த கடைசியாக முடிவு பண்ணது அதிமுக அரசு. அதுக்கப்புறம் அதை எதிர்ப்பின் காரணமாக கைவிட்டுச்சு. இவங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, 2026 மார்ச்சில் நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் புது அரசு நிலமோ அரசு கட்டிடங்களோ ஏதோ ரோடோ வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை மாற்றி மிக முக்கியமான திட்டங்களுக்கு யாருடைய அனுமதி இல்லாமலும் அந்த இடத்தை வாங்கி கொள்ளலான்னு ஒரு சட்டம் திருத்த கொண்டு வந்தது யார்? மகா புத்திசாலி ஸ்டாலின். இதெல்லாம் யாரும் மறந்துடல, இன்னும் மக்கள் மறக்கவே இல்லை. சிந்தித்து வாக்களியுங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் மக்களே.